வரும் 17ஆம் தேதி கரூரில் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவிற்கு வருகை தந்து சிறப்பிக்கும் முதல்வரை வாழ்த்தி வரவேற்கிறோம். வெல்கம் டு IPS ஃபினான்ஸ். நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 93 புள்ளிகள் அதிகரித்து 25,423 முடிவடைஞ்சிருக்கு. சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் 320 புள்ளிகள் அதிகரித்து 83,013 முடிஞ்சிருக்கு. வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார் கிட்ட டீட்டெயிலாக பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிபி. எஸ் சார். சார் என்ன சார் திருப்பி Facebookல ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணிருக்கீங்களா சார் புதுசா? இதே வேலையா போச்சு. ஏமாறுபவர்கள் இருக்கும் வரை ஏமாற்றுபவர்கள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரி புதுசா 2 அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணா இன்னும் 2 அக்கௌண்ட், இன்னும் 2 அக்கௌண்ட், இன்னும் 2 அக்கௌண்ட். படத்தை மட்டும் என் படத்தை வச்சிடுறாங்க. பட் பேரை படிச்சீங்கன்னா நெகப்பன், நக்கப்பன், நக்கப்பன் ஏதோ என்னென்னவோ பேர்ல போடுறாங்க. புதுசா வந்திருக்க பேர் வந்து அண்டு நகப்பன்னு போட்டிருக்காங்க. ஆமா, இதுக்கு கூட ஏமாறுவாங்கன்னு அவங்க நினைக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இதுல என்னன்னா போய் பார்த்தா நம்ம தெரிந்த நபர்கள் சில பேர் எத்தனை பேருக்கு போன் பண்ணி நம்ம சொல்றது. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், யாருக்குமே Facebookலயோ அல்லது வாட்ஸ்அப்லயோ அல்லது எந்த சோசியல் மீடியாலையும் வந்து நட்பு அழைப்புங்கிறது தெரியாதவர்களுக்கு விடுறதில்ல. தெரிந்தவர்களுக்கு கூட சொல்லிட்டு தான் கொடுப்பேன். அவர்களுடைய புகைப்படம் இருக்கணும், என்னுடைய புகைப்படம் இருக்கணும், அவர்களை பத்தி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். இல்லைன்னா நான் அதை அனுப்புறது இல்லை. ஆனா அதை கூட இப்ப ஓராண்டுக்கு மேல நிறுத்திட்டேன் கடந்த சில ஆண்டுகளாக. அதனால முதலீட்டாளர்களிடம் திரும்ப நான் கேட்டுக்கிறது என்னன்னா, நான் மட்டும் இல்ல, நீங்க கூட ஒரு செய்தி அனுப்பியிருந்தீங்க. இன்ஃபேக்ட் ஐ வாண்ட் யூ டு டாக் அபவுட் இட். இந்த இணைய வழியில் மிரட்டி பணம் பறிக்கணும்னு அனுப்பிச்சிருந்தீங்கல்ல, அதை கொஞ்சம் நீங்க காஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை பத்தி சொல்லுங்க. நிச்சயம் சார். இப்ப நீங்க சொன்னீங்கல்ல சார், ஏமாறாங்க இருக்க வரைக்கும் ஏமாத்திட்டே தான் இருப்பாங்க அப்படின்னு. அதான் வந்து ஹைதராபாத்ல வந்து ஒரு வயசான அம்மா, 26 வயசு அவங்களுக்கு. அவங்க வந்து ஒரு ரிட்டையரான ஓய்வு பெற்ற ஒரு மருத்துவர். அவங்களுக்கு வந்து கடந்த ஒரு 5ஆம் தேதி இந்த ஆன்லைன் கும்பல் வந்து, நீங்க வந்து போதைப் பொருள் கடத்திருக்கீங்க, ஆள் கடத்தல் கும்பல்ல நீ ஈடுபட்டு இருக்கீங்க, உங்க பேர் இருக்கு, என்கிட்ட அரெஸ்ட் வாரண்ட் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க பயந்து போயிருக்காங்க. என்ன பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. பணம் கேட்டிருக்காங்க. அந்த அம்மாவுமே தெரியாம பணம் அனுப்பிட்டே இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சத்துக்கு மேல கொடுத்துருக்காங்க. கொடுத்த உடனே 5ஆம் தேதி இது நடக்குதுன்னா 8ஆம் தேதி அவங்க மாரடைப்பால இறந்தே போயிட்டாங்க சார். அது அவங்க குடும்பத்துக்குமே தெரியல. அவங்க மகன் வந்து அதுக்கப்புறம் இறந்து போய் இறுதி காரியங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு மொபைலை செக் பண்ணி பாக்குறப்ப இந்த மாதிரி டிரான்சாக்சன் நடந்திருக்கு, இந்த மாதிரி பேசிருக்காங்கிறது தெரியுது. அதற்கு பிறகு இந்த டீடைல்ஸ் எடுத்துட்டு போய் காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு அவரு. ரொம்ப அதிர்ச்சியா தான் இருக்கு. ஏன்னா இளைஞர்களே பல பேர் வந்து இதுல ஏமாறுறாங்க. வயசானவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த விழிப்புணர்வு இருக்கும்னு நமக்கு தெரியல சார். அதனால இதை நம்ம கேட்கிற நம்ம நேயர்கள் பக்கத்துல யாரு வயசானவங்க இருந்தாலும் எஜுகேட் பண்றது நம்ம கடமை நான் நினைக்கிறேன் சார். நிச்சயமா. ஏன்னா அவங்க வந்து உங்க பேன் கார்டு தானே, உங்க ஆதார் கார்டு தானேன்னு சொன்னோம், நம்ம பயந்துடுறோம். எல்லா வருமும் அவங்கள்ட்ட இருக்கு போல இருக்குன்னு. எல்லா வருமும் அவங்கள்ட்ட இருக்குன்னா அவங்க எல்லாத்தையும் பண்ணிக்க வேண்டியதானே. எதுக்கு? 2வது விஷயம் அவங்க பண்றது, நம்ம சுத்தி இருக்கவங்க யார்ட்டையும் பேசக்கூடாது, வீடியோ கால் ஆன் பண்ணி நான் உன்னை மானிட்டர் பண்ணிட்டு இருப்பேன், யாரோடையும் பேசக்கூடாதுங்கிறது. 3வது, நம்ம அப்படி ஆன் பண்ணி பார்த்தோம்னா அவங்க வந்து நம்ம அரசினுடைய அந்த லட்சணை, அந்த முத்திரை எல்லாமே பின்னால இருக்கும், அவங்களுடைய யூனிஃபார்ம் இருக்கும். அப்படி எல்லாம் பக்காவா பண்ணி பண்றாங்க. அவங்க லாங்குவேஜ் பேசுறது எல்லாமே அந்த மாதிரி பண்றாங்க. சோ ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இது. தெரியாதவர்களிடமிருந்து எந்த விதமான ஒரு கால் வந்தாலும் எடுக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி Facebookஓ இல்ல இன்ஸ்டாவோ எதுலயாவது ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்தா தெரிந்தவர்கள், அது மாதிரி இல்லைன்னா நீங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் தெரியாதவர்களுக்கு அனுப்பாதீங்க. தெரிஞ்சவங்கள்ட்ட இருந்து வந்துச்சுன்னா செக் பண்ணிட்டு பண்ணுங்க. அதுதான் பெட்டர். நிச்சயம் சார். நீங்க மார்க்கெட் பார்க்கலாம் சார். டெய்லியும் 90 பாயிண்டா ஏறிக்கிட்டு இருக்கு. அது என்ன 90 பாயிண்ட் தான் புரிய மாட்டேங்குது. இல்ல, அந்த ஸ்டெடியா இருக்கு மார்க்கெட். ஐ திங்க் ஒரு மாதிரி நல்ல கன்சாலிடேட் ஆயிடுச்சு. அந்த 24,500 இருந்து 24,900 வரைக்கும் நல்ல கன்சாலிடேட் ஆனிச்சு. 25,100 டெசிசிவா நேத்தும் இன்னைக்கும் பிரேக் அவுட் ஆயிருக்குது. தொடர்ந்து அது மேல இருக்குது நம்ம பாக்குறோம். பட் அப்கோர்ஸ் ஒரு பிளேர் அப்பா ஏறல. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா வந்து நண்பகல் வரைக்கும் வந்து சந்தை கொஞ்சம் பாசிட்டிவா தான் இருந்தது. 25,430 மேல எல்லாம் இருந்தது நம்ம பார்த்தோம். பட் பிறகு நண்பர்களுக்கு பின்னர் மெல்ல மெல்ல இறங்க ஆரம்பித்து ஒரு 25,333 ஒரு 100 புள்ளிகள் வரைக்கும் இறக்கத்துல வந்தது. பிறகு அந்த 2:30 மணில இருந்து 3:30க்குள்ள வந்து ஒரு பழைய லெவலுக்கே போனதை நம்ம பார்க்க முடிந்தது. 423. காரணம் என்னன்னா, ஷார்ட் கவரிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாராந்திர கான்ட்ராக்டுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு ஒரு முதிர்வடையக்கூடியது ஒரு காரணமா இருக்கு. வீக்லி ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன்ஸ் அது ஒரு பக்கம். இன்னொன்னு வந்து அதனாலதான் இந்த லாஸ்ட் 1 ஹவர்ல இந்த ஷார்ட் கவரிங்கிறது வந்திருக்கலாம். அதோடு மட்டுமல்ல, சர்வதேச சந்தைகளுமே இன்னைக்கு பாசிட்டிவா இருந்தது பார்க்க முடிகிறது. இன்டர்நேஷனல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜாப்பனீஸ்
பங்குச்சந்தை 2% மேல் ஏற்றத்துல இருந்தது. அதே மாதிரி ஆசிய பங்கு சந்தையில ஷாங்காய் மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ், 1% வீக்னஸ், மற்றது எல்லாமே பாசிட்டிவா இருந்தது. ஐரோப்பிய பங்கு சந்தைகள் மதியத்திற்கு பிறகு துவங்கி வரையும் நடக்கிறதுல பிரான்ஸா இருக்கட்டும், டாய்ஷ் எல்லாமே வந்து 1%க்கு மேல ஏறி இருக்கிறத பாக்குறோம். யூஎஸ் மார்க்கெட் ஃபியூச்சர்ஸும் 1% ஏறி இருக்கு. இதெல்லாம் ஒரு காரணம். இதெல்லாம் ஏன் ஏறி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேற்று உங்களுக்கு நம்ம சந்தை முடிவடைந்த பிறகு நள்ளிரவு கிட்டத்தட்ட 11 மணிக்கு மேல பாத்தீங்கன்னா வந்து யுஎஸ் எஃப்ஓஎம்சி பெடரல் ஓபன் மார்க்கெட் கமிட்டியினுடைய அந்த மீட்டிங், அந்த பெடரல் ரேட் கட் குறித்த அறிவிப்புகள் வெளியானது. நம்ம எதிர்பார்த்தபடி, எல்லோருமே எதிர்பார்த்தபடி 25 பேசிஸ் பாயிண்ட் அல்லது 0.25% வட்டி குறைக்கப்பட்டது. அது மிக முக்கியமானது இல்ல. நான் நேற்றே பேசும்போது சொன்னேன், ட்ரெண்ட் எப்படி இருக்குங்கிறத எல்லாரும் அவதானிப்பார்கள் அப்படின்னு. அதுல பாத்தீங்கன்னா 19 பேர்ல பாதிக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இந்த ஆண்டுக்குள்ளே மேலும் 2 முறை வந்து வட்டி விகிதத்தை குறைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்ல, அதுல அடுத்த ஆண்டுக்குள் 5 முறைக்கு மேல குறைக்க வேண்டும்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. சோ தொடர்ந்து வட்டி விகிதம் இந்த மாதிரி குறைக்கப்பட்டால் ஒருவேளை 3% கீழ் பல ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த மாதிரியான ஒரு நிலைமையை நோக்கி செல்வதற்கு வாய்ப்பு இருக்கு. அது ஒரு பாசிட்டிவாக சந்தையில் பார்க்கப்படுகிறது. வட்டி விகிதம் எப்போதெல்லாம் குறைக்கப்படுகிறதோ அப்போதெல்லாம் பிக்சட் ரிட்டர்ன், அந்த இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து பணம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறி இந்த மாதிரி ரிஸ்கி அசெட் கிளாஸ் நோக்கி நகர ஆரம்பிக்கும். ஏன்னா குறைந்த வட்டியில கடன் வாங்கி இந்த மாதிரியான ஆதாயம் வரக்கூடிய பொருட்களில் முதலீடு செய்யலாம், பங்கு சந்தையில் முதலீடு செய்யலாம்ங்கிறது நடப்பதை பார்த்திருக்கோம். அது மட்டுமல்ல, நிறுவனங்களுக்கும் கடன் வாங்கி நடத்தக்கூடிய நிறுவனங்களுக்கு வட்டி விகிதம் குறைவதும் லாபத்தை ஈட்டு செல்லும். கன்சியூமர் நுகர்வோருக்கும் வந்து வீட்டுக்கடன், வாகன கடன், இந்த மாதிரியான வட்டி குறையும் பொழுது அவங்க வாங்குறது பெண்டிங் அதெல்லாம் அதிகமா இருக்கும். சோ அதனால இது ஒரு பாசிட்டிவா ஒன்று பார்க்கப்படுகிறது. இதை தாண்டி 2 விஷயத்த சொல்லலாம். ஒன்று, டெக்னிக்கலி மார்க்கெட் வந்து மீண்டும் புல்லிஷ் நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது. 25,100 இனிமேல் பாட்டமா வச்சுக்கலாம் அடுத்த சில நாட்களுக்கு. அது கட் ஆகாத வரைக்கும் வந்து அந்த புல்லிஷ்னஸ் தொடரும். இன்னும் 100-150 புள்ளிகள் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் இல்லை. அப்கோர்ஸ் நாளைக்கு வெள்ளிக்கிழமை வார இறுதி நாள்ங்கிறதுனால வந்து நான் சொல்றது வந்து எவ்வளவு தூரத்துக்கு கரெக்டா இருக்குங்கிறது தெரியல. பட் முக்கியமான இன்னொரு விஷயம், சீஃப் எக்கனாமிக் அட்வைசர், இந்தியாவினுடைய நம்மளுடைய பொருளாதார ஆலோசகர் அவரு அனந்த நாகேஸ்வரன் அவர்கள் பாரத் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் இதுல பேசும்பொழுது இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லியிருக்காரு. அவருடைய கணிப்பிலிருந்து யுஎஸ் டாரிஃப் இஷ்யூ அடுத்த 8 to 10 வாரங்களுக்குள் சுமூகமான முறையில் தீர்த்து வைக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக இது எல்லாமே வந்து பாசிட்டிவா இருக்கிறதுனால ஐ திங்க் அந்த ட்ரெண்ட் அப்படி கண்டினியூ ஆகுதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இப்ப திருப்பி வந்து ஏற்றத்துல முதலீட்டாளர்கள் என்ன சார் செய்யணும்? சரி, நான் திரும்ப நீங்க இந்த ஓராண்டுக்குள்ள எடுத்துக்கங்களேன். போன வருஷம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி அல்லது 26ஆம் தேதி 26,200 தாண்டியது பங்குச்சந்தை. அதற்கு பிறகு தொடர்ந்து பெரிய ஏற்றம் இல்லை. அங்கிருந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்தது. நவம்பர் மாதத்துல வந்து 23,500 கிட்ட எல்லாம் வந்தது போன வருஷத்துல. அந்த 23,500 திரும்ப 24,600ங்கிறது வந்து டிசம்பர்ல தொட்டாலும் மீண்டும் வந்து ஒரு வீழ்ச்சியை சந்தித்து மார்ச் மாசம் 22,119 கிட்ட வந்துச்சு. 22,119, 120 கிட்ட வந்தது. அந்த 22,120 இருந்து இப்ப ஏறி இருக்குங்கிறத பாக்குறோம். கிட்டத்தட்ட 3000 புள்ளிகளுக்கு மேல் ஏறி இருக்கு. அப்படிங்கிறது 10-15% வரைக்கும் ஒரு ஏற்றம்ங்கிறத பாக்குறோம். சோ இந்த மாதிரியா அதிகரித்திருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல கிட்டத்தட்ட செப்டம்பர் மாத உச்சத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தான் தெரிகிறது. போன வருஷம் செப்டம்பர் மாதம் இருந்த உச்சத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம்ங்கிறது தெரிகிறது. அதற்கு பிறகு அந்த உச்சத்தை தொடவே இல்லை. அதனால அதை நோக்கி அது 26,200ங்கிறது இன்னொரு 700-800 புள்ளிகள் தான் இருக்கு. 700 புள்ளிகள் 800 புள்ளிகள் இருக்கு. அவ்வளவு தூரத்துக்கு போறதுக்கான காரணம் இப்ப இல்ல. இருந்தாலும் அதுல ஒரு பாதியாவது, ஒரு 200 புள்ளிகளாவது அதிகரிப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த ஒரு காலகட்டத்தில் முதலீட்டாளர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். தொடர்ந்து இறங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது வாங்குவதற்கான முயற்சி செய்வதும், ஏறும் பொழுது கொஞ்சம் விற்கிறதுக்கான முயற்சி செய்யறதும் பொதுவாக நல்லது. நீண்ட கால முதலீட்டாளர்கள் அதை பத்தி கவலைப்பட வேண்டியதில்லை. 2-3 செக்டாரை தவிர பல செக்டார்ஸ் கூட இன்னைக்கு ஏற்றத்துல இருக்குது. அட்வான்ஸ் டிக்ளைன் பாசிட்டிவ், 52 வீக் ஹைலோ பாசிட்டிவ், எல்லாமே பாசிட்டிவா இருக்கு. இருந்தால் கூட கவனமா இருக்கணும். உதாரணமாக இன்னைக்கு பாருங்க, டாலர் இண்டெக்ஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நேஷனலா பாத்தீங்கன்னா 97க்கு கீழே இருக்கு. யுஎஸ் டாலர் இண்டெக்ஸ் எடுத்தீங்கன்னா 97க்கு கீழே 96.90 அப்படிங்கிற அளவுல தான் இருக்கு. பெரிய அளவுல அதிகரிக்கல. டாலருடைய மதிப்பு உயரல பெருசா. ஆனால் இங்க உள்ளூர் சந்தையில பாத்தீங்கன்னா, தேசிய பங்கு சந்தையில நடப்பு மாதத்துல முதிர்வடையக்கூடிய ஒப்பந்தம் பாத்தீங்கன்னா முன்பேற வணிகத்துல 29 பைசா அல்லது 30 பைசா அதிகரிச்சிருக்கு. 88 ரூபாய் 18 பைசா, மீண்டும் 88 ரூபாய் தாண்டிருச்சு. சோ இது கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன். அப்படின்னா வந்து டாலருடைய மதிப்பு உயர்ந்ததுன்னு சொல்றதை விட ரூபாயினுடைய மதிப்பு குறைந்திருக்கிறதா கூட பார்க்கலாம். நம்ம பிரிட்டிஷ் பவுண்ட் வந்து 40 பைசா அதிகரிச்சிருக்கு. நேற்று கூட பார்த்தோம் அதிகரிச்சிருக்கு. யூரோ திரும்ப 23 பைசா அதிகரிச்சிருக்கு. ஜாப்பனீஸ் யென் மட்டும் ஒரு சின்ன வீக்னஸ்ல இருக்கு. சோ இந்த ரூபாயினுடைய வீக்னஸ்ங்கிறது கொஞ்சம்
நம்ம கவனமா இருக்கணுங்கிறத நமக்கு மீண்டும் வலியுறுத்துவதா நான் பாக்குறேன். மற்றபடி கச்சா எண்ணெயினுடைய விலையிலயோ தங்கத்தினுடைய விலையிலயோ வெள்ளியினுடைய விலையில வந்து பாசிட்டிவான ட்ரெண்டுங்கிறது பெரிய அளவுல இல்ல. இன்னும் சொல்ல போனால் நேற்று ரொம்ப இறங்கி இருந்தது. அதுல இருந்து ஒரு சின்ன ரெக்கவரி வெள்ளியில இருக்கே தவிர தங்கம் வெள்ளி கச்சா எண்ணெயில் பெரிய மாற்றம் இல்லை. ஒரு வீக்னஸ் தான் தொடர்ந்துகிட்டு இருக்கதா பாக்குறேன். இந்த ஏறினதுல ஒரு வீக்னஸ் இருக்கதா பாக்குறேன். ஃபைன் சார். இன்னைக்கு ஏதாவது ஐபிஓ வந்திருக்குங்களா சார்? லிஸ்ட் ஆயிருக்குங்களா? ஐபிஓஸ் இருக்கு. மெயின்லைன் ஐபிஓவே ஒரு 3 ஐபிஓ இருக்கு. ஒரு எஸ்எம்இ ஐபிஓ 2 இருக்குது. சோ இதுல வந்து மெயின்லைன் ஐபிஓ எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு முடிவடையக்கூடிய யூரோ பிரட்டிக் சேல்ஸ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஸ்கிரேப் த்ரூ ஆகிற மாதிரி இருக்கு. பட் அதை தவிர்த்து பார்த்தோம்னா விஎம்எஸ் டிஎம்டி நாளைக்கு முடிய போறது. ஆல்ரெடி 14 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு விட்டது. ஐ வேல்யூ இன்ஃபோ சிஸ்டம் அது வந்து இன்னைக்கு தான் துவங்கி இருக்கிறது. அதை பத்தி தகவல் நாளை மறுநாள் பார்க்கலாம். எஸ்எம்இல சம்பத் அலுமினியம்ங்கிறது நாளை முடிவடைய இருக்கிறது. 6 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. ஜேடி கேபிள்ஸ் இது வந்து இன்றுதான் துவங்கி இருக்கிறது. ஆல்ரெடி 2 மடங்குக்கு மேல் விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருக்கு. எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இன்று பங்குச்சந்தையில் பட்டியலிடப்பட்ட ஒரு நிறுவனம் ஏர்ஃப்ளோ ரயில் டெக்னாலஜி அப்படிங்கிறது 140 ரூபாய்க்கு பங்குகளை வெளியிட்டார்கள். எஸ்எம்இ ஐபிஓ 279 ரூபாய்க்கு முடிவடைந்திருக்கிறது. வெளியிடப்பட்ட விலையோட 2 மடங்கு. இது இஷ்யூ வந்து 281 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆனிச்சு. அது மாதிரி நாளைக்கு பாத்தீங்கன்னா 170 மடங்கு சப்ஸ்கிரிப்ஷன் ஆன ஒரு எஸ்எம்இ நிறுவனம் எல்டி எலிவேட்டர் இது பட்டியலிடப்படுகிறது. வெளியிடப்பட்ட விலை 78 ரூபாய். அதே மாதிரி 193 ரூபாய்க்கு வெளியிடப்பட்ட டெக்டி சைபர் செக்யூரிட்டிங்கிற நிறுவனம் திங்கள் அன்று பட்டியலிடப்பட இருக்கிறது. இது கூட 667 மடங்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டது. இப்ப இதெல்லாம் இஷ்யூ சைஸ். எஸ்எம்இ வந்து சின்னம் அப்படின்னு வச்சுங்க. பட் இருந்தால் கூட ஏன் இவ்வளவு ஒரு ஐபிஓ பத்தி நோக்கி எல்லாம் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு முக்கியமான தரவு இன்று என்எஸ்டிஎல் இருந்து சில டேட்டாவை வெளியிட்டு இருக்கிறார்கள் சில பேர் அதுல இருந்து எடுத்து. இந்த கடந்த ஆண்டுல பாத்தீங்கன்னா வந்து பங்குச்சந்தையில் இருந்து 14 பில்லியன் டாலர்களுக்கு மேல் 14 பில்லியன் அமெரிக்க டாலருக்கு மேல் வந்து நெட்டா வித்திருக்காங்க. அதாவது நெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அதுக்கு மேல அது கிட்டத்தட்ட அதே அளவு வந்து ரிடீம் பண்ணிருக்காங்க. ஓகே, பிரைமரி மார்க்கெட்ல 14 பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. ரிடீம் பண்ணிருக்கிறது 14 பில்லியன் டாலர் கிட்ட இருக்கு செகண்டரி மார்க்கெட்ல இருந்து. இதுல இன்னொரு விஷயமும் பார்க்கணும். இதுல வந்து இந்த வருஷத்துல வந்து செகண்டரி மார்க்கெட்ல நெட் செல்லர்ஸ் 20 பில்லியன் டாலர்கள் வரைக்கும் வித்திருக்காங்க நெட் செல்லர்ஸ். ஆனால் ஐபிஓ அல்லது பிரைமரி மார்க்கெட்ல கிட்டத்தட்ட 5 பில்லியன் டாலர் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. யாரு? எஃப்ஐஐஸ். சோ இன்னைக்கு இந்த ஐபிஓ மார்க்கெட்டை டிரைவ் பண்றது ரீட்டைலை விட, ரீட்டைலும் இருக்கு, அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் இந்த ஐபிஓ மார்க்கெட்டை பிரைமரி மார்க்கெட் மிகப்பெரிய அளவுல பூஸ்ட் ஆகிறதுக்கு காரணம் எஃப்ஐஐஸ் தான் அப்படிங்கிறது தான் தெரிய வருகிறது. இந்த தரவுகளில் இருந்து என்எஸ்சிஎல் உடைய அதுல இருந்து எடுக்கப்பட்டிருக்க இந்த தரவுல இருந்து தெரிய வருகிறது என்னன்னா, எஃப்ஐஐஸ் பெரிய அளவுல இந்த ஐபிஓஸ்ல இன்வெஸ்ட் பண்றாங்க. செகண்டரி மார்க்கெட்ல ஏற்கனவே செய்த முதலீடுகளில் லாபத்தை பதிவு செய்து அதை எடுத்துட்டு இப்ப ஐபிஓ கிரேஸ் கிரேஸை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் வந்து அதுல முதலீடு செய்கிறார்கள் அப்படிங்கறது இதுல நம்ம பார்க்க முடிகிறது. பட் இது ஷார்ட் டேர்மா லாங் டேர்மா இது எவ்வளவு நாள் இந்த இது தொடரும் அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த ஐபிஓல அவர்கள் விண்ணப்பதை நிறுத்தினாலே இதுல ஒரு பெரிய தாக்கம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இப்ப எஃப்ஐஐ அவங்க விளையாடுறாங்கன்னா காரணம் இல்லாம விளையாட மாட்டாங்களா சார்? சில நிறுவனங்கள் இப்ப இந்த அர்பன் மாதிரி சில நிறுவனங்கள் வந்து இந்தியா மாதிரி நாடுகள்ல மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருப்பதா அவங்க நினைக்கிறாங்க. இந்த இருக்கக்கூடிய ஜனத்தொகை அது மாதிரி வெளிநாடுகளிலும் இதுக்கான தேவைகள் வரும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இருக்கலாம். சில இது வந்து குவிக் டெலிவரி ஆப் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து பெரிய அளவுல ஜெயிக்கிறது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அதே சமயத்துல இது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு 2000 ஆண்டு Y2K பிரச்சனை இருந்த பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. எந்தெந்த கம்பெனி இருக்கோ சம்பந்தமே இல்லாத கம்பெனி கூட அவர்கள் பேரை வந்து ஐடி லிமிடெட்னு மாத்திக்குவாங்க. ஐபிஎஸ் விகடனுக்கு பதில் ஐபிஎஸ் ஐடி லிமிடெட் மாத்தி அது ஒரு ஐபிஓ வந்தீங்கன்னா அதுக்கு ஏன்னா அப்படி ஒரு ஐடி நிறுவனங்களுக்கு அப்படி ஒரு பெரிய ஒரு கிரேஸ் இருந்தது. அந்த மாதிரிதான் இப்ப வந்து சாமானிய முதலீட்டாளர்கள் மிகப்பெரிய அளவுல வந்து பங்கு சந்தையில் வர ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்கள் எல்லாமே 90களில் இருந்த முதலீட்டாளர்கள் இப்போ 2ஆம் கட்ட சந்தையில இருக்க ஆப்ஷனை பாக்குறது இல்ல. அவங்க அதுல நிறைய வாய்ப்புகள் இருந்தா கூட அதை விட்டுட்டு இது ஏதோ பிரைமரியில வாங்கினோம்னா மறுநாளே லிஸ்ட் ஆன உடனே 50% கிடைக்குது 20% கிடைக்குது அப்படின்னு. சோ அது நடக்கிறதுனால அது டிரைவ் ஆகுது. அப்ப இன்னும் மேலும் வாங்குறாங்க. இவர்களுக்கு தெரியல இவங்க வாங்குறதுனாலதான் இவங்க அப்ளை பண்றதுனால அது நடக்குதுங்கிறது தெரியறதுக்கே நாளாகும். சோ இது ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டிய காலகட்டம்ங்கிறது நான் கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த ஆண்டு துவக்கத்துல இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன். சார், கொஸ்டின் ஆஃப் தி டே போயிடலாம் சார். நிச்சயமா. ராமலிங்கம்ங்கிற நேர் வந்து will you please explain the tax implications of the buyback program announced by various companies, particularly Infosys? இது நல்ல கேள்வி. ஒரு டைமிங்கா கேட்டிருக்காரு. முன்னால இது வந்து இன்கம் டாக்ஸ் ஆக்ட்ல வந்து 115QA சொல்லுவோம். அந்த செக்ஷன்ல இது கவர் ஆனிச்சு.
அது வந்து அதை நான் எக்ஸ்பிளைன் பண்றத இப்ப இருக்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, இப்ப இந்த 2024 பட்ஜெட்டுக்கு பின்னர் 2வது வந்ததுலே அதுல அக்டோபர் 1ஆம் தேதிக்கு பின்னர் வரக்கூடிய இந்த பைபேக்கு எல்லாம் வேறு விதமாக ட்ரீட் பண்ணப்படும். என்னன்னா, பைபேக் பண்ணக்கூடிய ஒட்டுமொத்த தொகையுமே டிவிடெண்டா ட்ரீட் பண்ணப்படும் முதலீட்டாளர் கையில். அதுக்கு முன்னால அந்த நிறுவனம் வந்து அதுக்கான டாக்ஸை கட்டிக்கிட்டு இருந்தது. இப்ப அது கிடையாது. இந்த லோக்கல் கம்பெனியா இருந்ததுன்னா, டொமஸ்டிக் கம்பெனின்னு சொல்றோம், அது வந்து அவங்க வந்து பைபேக் பண்றாங்கன்னா அதுல வந்து முதலீட்டாளர் கையில எந்த அளவு பணம் கிடைக்குதோ பைபேக் மூலமாக ஒட்டுமொத்த பணமுமே டிவிடெண்டா, நல்லா கேட்டுங்க, ஒட்டுமொத்த பணமும். உதாரணமா இப்ப 1500 ரூபாய் கொடுத்து இன்ஃபோசிஸ் சந்தையில இப்ப வாங்குறீங்க, 1800 ரூபாய்க்கு நீங்க விக்கிறீங்க. பைபேக்ல அவங்கள்ட்ட ஆஃபர் ஆகுது. என்ன, நம்ம ஆஃபர் பண்ற 100 ஷேர் 100 ஆஃபர் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, 50, 20, 30 இது அக்செப்ட் ஆகும். அப்ப அந்த 30 பங்குகளுக்கு வந்து அந்த 1800 ரூபாய்களை பெருக்குனீங்கன்னா ஒட்டுமொத்த பணமும் டிவிடெண்ட் இன்கமா கணக்கிடப்பட்டு உங்களுடைய நார்மல் ஸ்லாப்ல போய் அதுக்கு வந்து டாக்ஸ் அப்ளிகபிள் ரேட் வரும். ஓகே, அப்ப நான் வாங்கினேன் சார் 1500 ரூபாய் கொடுத்து, அது என்ன ஆகும்? அப்ப அந்த பணம் என்னன்னா, அது தட் வில் பி ட்ரீட்டட் அஸ் அ கேபிட்டல் லாஸ், மூலதன நஷ்டம் அப்படின்னு ட்ரீட் பண்ணப்பட்டு, நீங்க வேறு ஏதாவது மூலதன ஆதாயம் இருந்தால் நீங்க அடுத்த வருஷம் வருமான வரி கணக்கு சமர்ப்பிக்கும் பொழுது அந்த ஆதாயத்துக்கு நேராக இந்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். மேலும் நஷ்டமாவே இருந்ததுன்னா, லாபம் இல்லைன்னா அந்த நஷ்டத்தோடு இந்த நஷ்டத்தையும் சேர்த்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணி அடுத்த 8 ஆண்டுகளுக்குள் எப்ப லாபம் வருதோ அப்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அரசை பொறுத்த வரைக்கும் நீ வாங்கினதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை, அது முதலீடு, அது நீங்க காணாம போச்சு, வாங்கினாங்கன்னா திரும்ப நிறுவனம் வாங்கும்போது நஷ்டம் ஆயிடுச்சு, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஆனால் உனக்கு வந்து 1800 ரூபாய்க்கு நீ எனக்கு இன்கம் டாக்ஸ் கட்டிடு, நீ இன்னைக்கு தேதிக்கு டாக்ஸ் கட்டிடுன்னு டாக்ஸ் முன்பணமா வாங்கிட்டு இருக்காங்க. இது நியாயமா சார்னா ஆன்சர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது இந்த ஷரத்து முன்பு இருந்து தவறாக பயன்படுத்தப்பட்டது, அதை சரி செய்யறதுக்குன்னு சொல்லி இப்ப இப்படி கொண்டுட்டாங்க. பட் அல்டிமேட்டா நீங்க வந்து இந்த லாஸை வந்து உங்களுக்கு லாபம் தொடர்ந்து லாபத்தில் முதலீடு செய்து கொண்டிருப்போம், அடுத்த 8 ஆண்டு எப்போ வேணாலும் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியுங்கிறதுனால நெட் டு நெட் பாத்தீங்கன்னா அதுல வந்து முதலீட்டாளருக்கு இழப்பில்லை. ஆனால் அந்த குறிப்பிட்ட ஆண்டுல உங்களுக்கு வந்து வேறு பங்குகளையும் நஷ்டம் இருந்து இதுலயும் நஷ்டம் இருந்ததுன்னா நீங்க இந்த நஷ்டத்தை அட்ஜஸ்ட் பண்ண முடியாதப்ப டிவிடெண்டுக்கு மட்டும் நீங்க டாக்ஸ் கட்ட வேண்டி வரும். இந்த லாஸாவே இருக்கும், அடுத்து வரக்கூடிய லாபத்துல தான் நீங்க சரி செய்ய முடியும் அப்படிங்கிறதுதான் இதுல இருக்கக்கூடிய ஒரு டிராபேக் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், நிச்சயம் ராமலிங்கம் சாருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சுதாங்க கேள்வி. அதாவது பைபேக்ல வரக்கூடிய பணம் முழுவதும் வந்து டிவிடெண்ட் இன்கமா டாக்ஸ் ஆகும், நார்மலா டாக்ஸ் ஆகும். ஓகே, உங்களுடைய ஸ்லாபுக்கு பொறுத்து டாக்ஸ் ஆகும். ஸ்லாபுக்குள்ள இருந்ததுன்னா டாக்ஸ் வராது, அது வேற விஷயம். உங்களுடைய 4 லட்சம் 3 லட்சம் 12 லட்சம் வெவ்வேறு இருக்கு இல்லையா, அந்த ஓல்ட் ரெஜிம் நியூ ரெஜிம் அப்படி அதுக்கு உள்ள இருந்ததுன்னா வராது. ஆனால் நீங்க முதல்ல அது பங்கு வாங்கியிருப்பீங்கல்ல, அந்த வாங்கின பணத்தை கேபிட்டல் லாஸா எடுத்துக்கிட்டு வேற ஒரு பங்குல லாபம் வந்தா லாபத்துக்கு நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான். ஓகேங்க சார், நல்லா புரிஞ்சிருச்சுங்க சார். சிறப்புங்க சார், விட மாட்டேன்ல. சிறப்புங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. வரும் 17ஆம் தேதி கரூரில் பிரம்மாண்டமாய் நடைபெற இருக்கும் திமுக முப்பெரும் விழா 2025 விழாவை சிறப்பிக்க வருகை தரும் தமிழக முதல்வர் அவர்களையும் கழக நிர்வாகிகளையும் அன்போடு வரவேற்கிறார் கரூர் மாவட்ட கழக செயலாளர் வி செந்தில் பாலாஜி அவர்கள்.